எந்த சிறை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ, எந்த சிறை உங்கள் வாழ்க்கை பாதையில் நின்று கொண்டிருக்கிறதோ பாருங்கள், சில குறைகள் காணப்படலாம். திருமணமாகி பல வருடங்கள் ஆகிறது, எனக்கு குழந்தை இல்லை என்கிற ஒரு தடை காணப்படலாம். அது பாருங்கள், உண்மையுள்ள இருதயத்தோடு நாம் தேவனை தேட ஆரம்பித்தோம் என்று சொன்னால் சீக்கிரமாக அந்த தடை மாறும். மெடிக்கல் பாருங்கள், நம்ம அதை பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. நம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நம் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பாருங்க, ஆண்டவர் ஆகிய இயேசுவை விசுவசித்தவர்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே கடந்து செல்ல வைப்பார், உயர்ந்த இடங்களிலே கடந்து செல்ல வைப்பார். ஆண்டவரை தேடுங்கள். பாருங்க, சிலவர் வீடு வைக்க வேண்டிய காரியமாக இருக்கலாம், பல வருடங்களாய் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் காணப்படலாம். தேவனை தேடுவதற்கு உங்கள் இருதயத்தை மாற்றுங்க. உங்கள் இருதயத்தை தேவனை தேடுகிறதற்கு இந்த பரிசுத்த நாளை, குறிப்பாக இந்த ஓய்வு நாளை முக்கியமாக எண்ணுங்க. அந்த நாளை வீணாய் கழிக்காதீங்க. வீணாய் பாருங்கள், உலகத்தின் காரியங்களுக்கு செல்லாதீங்க. தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய அற்புதங்களை செய்வார். பாருங்க, நீ நினைக்காததும் நீ அறியாததும் நீ உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்காய் செய்வன் என்று சொன்ன தேவன் நம் ஆண்டவர். நிச்சயமா நம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பாரு, மனமகிழ்ச்சியின் ஆளாய் அந்த நாளை நீங்கள் எண்ண வேண்டும். அது கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற மனமகிழ்ச்சியின் ஆளாய் எண்ண வேண்டும். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு மன மகிழ்ச்சியினாலாய் நாம் எண்ண வேண்டும். உலகத்திலே மன மகிழ்ச்சிகள் உண்டு, மன மகிழ்ச்சி நேரங்கள் உண்டு. ஆனால் தேவனை நோக்கி பார்க்கிற மன மகிழ்ச்சி நாளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம் என்று சொன்னார் கர்த்தர். பாருங்க, நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், ஆவியிலே உணர்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்மை நோக்கி பார்த்து உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் அந்த ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிப்பதை பற்றி தியானித்தோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை கர்த்தாவே மகிமையுள்ள நாளாய், கர்த்தரை கனப்படுத்துகிற நாளாய் நாங்கள் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. நிச்சயமாய் கர்த்தாவே, இந்த வார்த்தை கிட்ட ஒவ்வொரு இருதயத்தில் நீங்கள் பேசுங்க. ஏதாவது காரியங்கள் உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே, தட்டைகள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். உம்முடைய வாய் சொன்ன இந்த வார்த்தை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே கொண்டு போகிற அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவரும் கடந்து வரட்டும். எல்லா ஜெப குறிப்புகளும் ஆண்டுடைய வல்லமை வெளிப்படட்டும். நீரே மகிமைப்படும், உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you.